என்றும் ஆனந்தம் பேரின்பம் தெய்வீகம். காதல் ஓவியம் பாடும் காவியம். மலைக்கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னுதே. விளக்கேற்றும் வேளையில் ஆனந்த கானம் சொல்லுதே. முத்து முத்து சுடரே சுடரே கொடு வேண்டிடும் வரங்களையே. வண்ண வண்ண கதிரே கதிரே கொடு ஆயிரம் சுகங்களையே. Hi guys, welcome to Decibel Auto. இன்றைக்கி நம்மகிட்ட ஒரு i20 கொண்டு வந்திருக்காங்க. இந்த i20 பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவங்க ஒரு ஆடியோ ட்ரை பண்ணியிருக்காங்க, ஒரு 2-way passive ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஆல்பைன் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சப்வூஃபர்ஸ்லேருந்து ஸ்பீக்கர்ஸு ஆம்பிளிஃபயர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆல்பைன் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் பார்த்திங்கன்னா டைப் எஸ்ஸில் ஹை ரெசல்யூஷன் ஓட்டுற காம்பனண்ட்டு 2 காம்பனண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆம்பிளிஃபயர் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 4 சேனல் ஆம்பிளிஃபயர் எஃபிவிஎக்ஸ் சீரீஸோட 4 சேனல் ஆம்பிளிஃபயர் போட்டிருக்காங்க. ஒரு ஹை லெவல் கன்வெர்ட்டர் வச்சுட்டு ஒரு ஓய் செட்டு தான் அது i20யோட ஸ்போர்ட்ஸ் மாடல். அந்த ஒரிஜினல் ஹெட் யூனிட் வச்சுட்டு ஒரு பேசிவ் செட்டப் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதனால சரி ஓகே கொண்டு வாங்க, நம்ம டிஎஸ்பி வச்சு ஒரு 2-way இனிஷியலாக ஒரு 2-way ஆக்டிவ் தான் கேட்டிருந்தார். 2-way ஆக்டிவ் தான் பண்ணித்தரோம், பட் ஃப்ரண்ட் மட்டும் 2-way ஆக்டிவ் பண்ணுங்கள், ரியர் வந்து பேசிவ் பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். பட் ஆனால் அவருக்கு ஒரு ஃபியூச்சரில் நம்ம டெமோ கேட்டால் அவர் வந்து ஓகே 3-way பண்ணால் 3-way பண்ணிக்கலாம், பட் அட் ப்ரெசன்ட் வந்து 3-way பண்ண முடியாதனால 2-way மட்டும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். அப்போ நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணோம்னா, நீங்கள் அந்த டைமில் மறுபடியும் இன்னொரு டிஎஸ்பி மாற்றுறதுக்கு ஒன்ஸ் இப்போ ஒரு பேசிக் டிஎஸ்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த 3-way செட்டப் பண்ணும்போது டிஎஸ்பி மாற்றுறதுக்கு பொதுவாக நீங்கள் இப்போவே ஒரு டிஎஸ்பி அந்த ஒரு 10 சேனல் டிஎஸ்பி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன் கொடுத்தோம். நம்ம ஒரு 10 சேனல் டிஎஸ்பி போட்டு FDSK 530 நக்கமிஷியோட டிஎஸ்பி போட்டு 4 காம்பனன்ட்ஸுமே ஆக்டிவ் 4 டோர்ஸுமே ஆக்டிவாக பண்ணி கொடுத்துட்டோம். சப்வூஃபர் வந்து அதே தான் சேம், அவரோட ஒரு 2 சேனல் ஆம்பிளிஃபயர் வந்து வச்சுருந்தார். அதே டைப் சேம் அந்த பேசிக் சீரிஸ் FBX சீரிஸோட 2 சேனல் ஆம்பிளிஃபயர். சப்வூஃபர் பார்த்திங்கன்னா டைப் ஜேயோட சப்வூஃபர் ஆல்பைனோட பேசிக் சப்வூஃபர் வச்சுருந்தார். ஓகே, அது எல்லாமே நம்ம எவ்ரிதிங் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிட்டோம். நம்ம அங்கே இன்ஸ்டால் பண்ணது என்னென்னா ஒரே ஒரு விஷயம் தான் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். அந்த 10 சேனல் டிஎஸ்பி மட்டும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கன்வெர்ட்டர் கழட்டிட்டு அந்த ஹை லெவல் இன்புட்லேயே டேரெக்டாக அந்த நக்கமிஷி டிஎஸ்பி யூஸ் பண்ணிட்டோம். அவர் ஒரு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன் அப்படின்னா அவர் ஒரு 3-way மைண்டில் இருந்துட்டு இதை கேட்கும்போது கண்டிப்பாக அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது, ஷுவர், அதில் எந்த வித மாற்றம் இல்லை. பட் அவர் போகும்போதே கண்டிப்பாக நான் 3-way ஆக்டிவ்க்கு கூடி சீக்கிரமே வருவேன், எனக்கு அது பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். ஓகே சார் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அட் ப்ரெசண்ட் என்ன இருக்கோ அது மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணி அதை எதுவுமே ரொம்ப இது கழட்டுங்க அதை கழட்டுங்க இதை பண்ணுங்க அதெல்லாம் எதுவுமே பண்ணலாம். ஒரே ஒரு டிஎஸ்பி போட்டு ஒரு கேலிப்ரேஷன் பண்ணி டியூனிங் பண்ணி கையில் கொடுத்துட்டேன். 2-way ஆக்டிவ் ரெண்டுமே கம்ப்ளீட் 2-way ஆக்டிவ் பண்ணி கொடுத்துட்டோம். பட் ஃப்யூச்சரில் 3-way ஆக்டிவ் வரும், பாருங்கள். தேங்க்யூ.